ஹலோ வீவர்ஸ், சிறகடிக்க ஆசையின் யுத்தமும் ரொம்பவே ஃபீல் பண்ணி முத்து மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும், மறுபடியும் வந்து இது மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு வராதிங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ மீனா இனி குடிக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் குடிச்சிட்டு வர்றது, நீங்கள் இப்படி நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பல முறை நான் சொல்லியும் வந்து அந்த குடி பழக்கத்தை மட்டும் உங்களால் விட முடியலன்றாங்க. ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி மீனா, இனி நான் மாதிரி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், நீங்கள் இனி குடிக்கக்கூடாது, கண்டிப்பாக நான் குடிக்க மாட்டேன்னு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இங்க ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க ரவியும் ஸ்ருதியும் பேசிட்டு இருப்பாங்க. இனி நம்மளுக்குள்ள இது மாதிரி சண்டை வரக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி ரோஹிணியும் மனோஜும் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்ததை பார்க்கும்போது அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ 3 ஜோடிக்கிட்டையுமே இது மாதிரி சண்டை வரணும், அது உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க, வெளியே தெரியிற அளவுக்கு நீங்கள் அதை நடந்துக்க கூடாது, ஏன்னா அதனால இங்கே இருக்கிறவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், தேவையில்லாத இந்த மாதிரி யோசனைகள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டுலாம் அண்ணாமலை சொல்கிறாங்க. டே முத்து, உனக்கு புரிஞ்சுதா அப்படின்றாங்க. ஆம்பா புரிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க. எப்படியோ எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு அண்ணாமலை சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வர போகுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.